இந்த ransomware அப்படிங்கிற இந்த வைரஸ் ஏன் இந்த அளவுக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா, இது பாதிக்கிறதுனால என்ன அப்படின்னா, நம்ம சேமித்து வைத்திருக்கக்கூடிய முக்கியமான கோப்புகளில் இருக்கக்கூடிய தகவல்கள் இது எல்லாத்தையும் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு ஐ எம் எ பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னா, இந்த ஐ எம் எ பாய் அப்படிங்கிறத என்கிரிப்ட் ஆச்சு அப்படின்னா என்னால் படிக்க முடியாத வேற ஒரு சென்டென்ஸா அது மாறிடும். அதோடைய அர்த்தமே கூட மாறிடும். ஏன் இவன் அதை படிக்க கூட முடியாத அளவுக்கு மாறிடும். அப்போ அதை திரும்பவும் நம்ம டீக்ரிப்ட் பண்ணாதான் நம்ம திரும்ப என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த ஐஎம்ஏ பாய்ங்கிற அந்த சென்டென்ஸை நான் திரும்ப படிக்க முடியும். இந்த மாதிரி இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படிங்கிற ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ப்ரோக்ராமை அவர்கள் இந்த ransomware வைரஸ் வழியாக நம்முடைய கம்ப்யூட்டரில் செலுத்திடுறாங்க. அது என்ன பண்ணிடுது அப்படின்னா, நம்முடைய முக்கியமான ஆவணங்களையும் கோப்புகளையும் இந்த மாதிரி என்கிரிப்ட் செய்து நம்மால் அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு அதை செய்து விடுகிறது. அப்போ நான் அதை திரும்ப பயன்படுத்தி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது நான் திரும்ப அந்த வைரஸ் அனுப்புனவங்க கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணுவோம். அவங்களே நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய ஆவணங்களையும் கோப்புகளையும் தகவல்களையும் திரும்ப பெற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படும் போது அதற்கு பிணையமாக ஒரு தொகையை அவர்கள் வசூலிக்கிறார்கள். இதுதான் இந்த பிரச்சனை. இந்த மின்னஞ்சல்களில் அட்டாச்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கூடவே சேர்ந்து சில ஆவணங்களும் கோப்புகளும் அதுலேயே வரும். நாம் ஒரு ஆர்வ மிகுதியால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை போய் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை பார்ப்போம். அப்படி டவுன்லோட் பண்ணும்போதே என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த வைரஸ் நம்முடைய கணினிக்குள் வந்து விடுகிறது. ஆனால் இதை அட்டாக் பண்ணுறது, நம்முடைய ஆவணங்களை அட்டாக் பண்ணுறது எந்த வழியில் அப்படின்னா, நம்ம பைரேட்டட் சாஃப்ட்வேரும் பைரேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் யூஸ் பண்ணுறதுனால தான். அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேரை கிராக் பண்ணிடுறாங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரையும் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவங்க பிரேக் பண்ணி தான் அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேரை கிராக்டு வெர்ஷனை மாற்றுறாங்க. அப்போ அந்த கிராக் வெர்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தெரியாமல் இந்த மாதிரி மின்னஞ்சலையும் ஓப்பன் பண்ணிடுறோம். உள்ளே வர அந்த ransomware நம்மளே அதுக்கு வழி ஏற்படுத்தி வச்சிருக்கோம் பைரேட்டட் சாஃப்ட்வேரை வச்சு. அப்போது இதெல்லாம் நம்ம எப்படி பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கன்னா, தெரியாத நபர்களிடமிருந்து வரக்கூடிய மின்னஞ்சல்களையோ மெசேஜ் வாட்ஸ்அப் வழியாக வரக்கூடிய மெசேஜோ தயவு செய்து நாம் திறக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர், அதாவது எல்லா மென்பொருட்களாகட்டும் இயங்குதளம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகட்டும் காசு கொடுத்து பயன்படுத்த வேண்டும். 2. மூன்றாவது, நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம எந்தெந்த வலைத்தளங்கள்ல நம்ம போறோம், என்னென்ன வெப்சைட்ஸை நம்ம விசிட் பண்றோங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்துறது நம் கையில் தான் இருக்கிறது.